வந்ததே உன்னை கொல்லத்தான். நம்பிக்கை துரோகிடா நீ. நீதான் என்ன கொன்ன. சூர்யா சார் இங்க தானே இருந்தாரு, அதுக்குள்ள எங்க போனாரு? இவ்ளோ நேரம் ஆகியும் சார் ஏன் அந்த சீக்ரெட் ரூம்ல இருக்காரு? இவ்ளோ நேரம் நல்லா தானே சார் பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் என்னாச்சு சார்? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க சார். என்னன்னு தெரியல அனு. பழைய நினைவுகள்லாம் என்ன திரும்ப துரத்துற மாதிரி கனவு. அதுக்காக இந்த சீக்ரெட் ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கணுமா சார்? என் கூட பேசிட்டு இருக்கலாமே சார்? மனசுல என்னவோ கன்ஃபியூஷன் அனு. தியானம்லாம் கூட பண்ண ட்ரை பண்ண. என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எதை வேணா கண்ட்ரோல் பண்ணலாம் அனு. ஆனா மனசுக்கு மதம் பிடிச்சா அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கோயில் வீட்ல முதல் தியானம் பண்றப்போ எனக்கும் இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைச்சது. ஆனா அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தியானம் பண்ண கத்துக்கிட்டேன். நான் படுற கஷ்டத்துக்கு முன்னாடி உன்னோட கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல அனு. எவ்வளவு தியானம் பண்ணாலும் என் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதான் சீக்ரெட் ரூம்குள்ள போயிட்டேன். சாரி அனு. எதுக்கு சார் சாரி எல்லாம் கேக்குறீங்க? நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எந்த நினைவுகள் உங்களை துரத்துதுன்னு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்க பாரம் குறையுமே சார். நான் உங்களை கம்பல் பண்றேன்னு நினைக்காதீங்க சார். உங்க பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் உங்களை முழுசா என்னால புரிஞ்சுக்க முடியும். நேரம் வரும்போது சொல்றானோ. இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த சீக்ரெட் ரூம்குள்ள என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? ஏன் சார் நீங்க அடிக்கடி இந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போறீங்க? அனு, எதுவும் என்கிட்ட கேட்காத ப்ளீஸ். எதை நான் மறக்க நினைக்கிறேனோ அதை பத்தியே நம்ம அடிக்கடி பேசுற மாதிரி ஆயிடுது. இந்த ரூமை பார்க்க கூட எனக்கு உரிமை இல்லையா சார்? நான் கூட பார்க்க விரும்பாத இடம் இந்த ரூம். ஆனா ஏதோ ஒண்ணு என்னை இழுக்குது. என்னால விலகி வர முடியல. நான் மறக்க நினைக்கிற ஒவ்வொன்றும் திரும்ப திரும்ப என்னை வந்து பார்க்க சொல்லுது. அதான் நான் என்னையும் மீறி இந்த ரூம்குள்ள போயிடுறேன். நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல சார். வேண்டாம், புரிய வேண்டாம் ப்ளீஸ் அனு. இந்த ரூம்குள்ள நீ என்னைக்கும் வரக்கூடாது. இது என்னோட ஆர்டர். இல்லனா ரிக்வெஸ்ட், இல்லனா வார்னிங். நீ எப்படி வச்சுக்கிட்டாலும் சரி. ஏன் சார்? பதில் தெரியாத கேள்வி நீ கேக்குற. ஏன்னா எனக்கே இன்னும் பதில் கிடைக்கல. ப்ளீஸ் இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ளீஸ் அனு.
இட்ஸ் ஓகே சார். இந்த ரூம் உங்க பழைய வாழ்க்கை. உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். தேங்க்ஸ் அனு. வெயிட். இன்னைக்கு நீ என்ன கோட் போட்டு போறேன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்ன மான்சி, என்ன கோட்னு கூட நான் டிசைட் பண்ண கூடாது. என்ன மட்டும் நல்ல क्वेश्चन பண்ணு. ஐயோ மான்சி, ப்ளீஸ் மான்சி, திரும்ப ஆரம்பிக்காத. நானும் அதே தான் சொல்றேன். நான் இப்போ நல்ல மூட்ல இருக்கேன். சோ என்ன டெம்ப் பண்ற மாதிரி எதுவுமே சொல்லாத. இந்தா, இததான் இன்னைக்கு நீ போட்டுக்கணும். ஆல்ரைட் மான்சி, பாய். வாய் ஹரி சந்திரா? என்ன? ம் ஹே, ம் எனக்கு ஒரு டவுட் இருக்கு மான்சி. உனக்கு ஏதாவது இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ஆமா, நம்ம ரூமுக்குள்ள நான் உன் லவபிள் வைஃப், மெயின் ஹால்ல உன் ரைட்ஸ்க்காக உன் உரிமைக்காக போராடிட்டு இருக்க ஒரு போராளி. ஏய் மான்சி, நீ இப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தா நான் எப்ப மான்சி ஆபீஸுக்கு கிளம்புவேன்? வெயிட். சூப்பர். ப்ரோயில்னோவை விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாவே இருக்க. ஏன் மான்சி இப்படி கம்பேர் பண்ற? அண்ணன் எங்க, நான் எங்க? நான் அப்படிதான். என்ன மாத்த பார்க்காத. மே கம் இன் சார்? யா மீரா. எஸ் மீரா. யா மீரா. கங்க்ராச்சுலேஷன் சார். சொல்லு மீரா. உங்க பிசினஸ் திறமையால நம்ம ஆபீஸ் இன்னும் நிறைய ஹைட்டுக்கு போகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். தேங்க்யூ மீரா. என்ன மீரா, நேத்து வரைக்கும் நீ சந்திரா மேல இவ்ளோ நம்பிக்கை வச்ச மாதிரி தெரியலையே. இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிச்ச மாதிரி பேசுற. இனிமே சந்திரா சார் தான் ஹெட்ங்கிறதால அவருக்கு ஐஸ் வைக்கலாம்னு டிசைட் பண்ணிட்டியா? நான் ஏன் மேடம் ஐஸ் வைக்கணும்? பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல யாருக்கும் ஐஸ் வச்சு காலம் தள்ளணுங்கிற நிலையில நான் இல்ல. இன்னொரு வகையில சொல்லணும்னா நானும் உங்களை மாதிரி தான் மேடம். மனசுல பட்டதை அப்படியே டைரக்டா சொல்லிடுவேன். அடுத்தவங்க என்ன நினைப்பாங்களோன்றதெல்லாம் யோசிக்கிறதே இல்ல. அதான் உங்களுக்கும் கெட்ட பேரு, எனக்கும் கெட்ட பேரு. பை தி வே, நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. ஒரு பொண்ணா நான் உங்களை புரிஞ்சுக்கிறேன். சந்திரா சாருக்கு விஷ் பண்றதை விட உங்களுக்கு விஷ் பண்றது ஆப்டா இருக்கும். ஆல் தி பெஸ்ட் மேடம். ஐ கான்ட் பிலீவ் திஸ் மீரா. நீ எனக்கு எதுக்கு விஷ் பண்ற? அது எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு மீரா. இதுதான் என்னோட கேரக்டர். என் மேல மான்சி மேடம்க்கு கொஞ்சம் கோபம். அதுக்கான ரீசன் எல்லாமே பியூர்லி அபிஷியல் தான். பர்சனலா எனக்கும் மான்சி மேடம்க்கும் இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்தது இல்லையே. என்னைக்கும் அபிஷியல் விஷயத்தையும் பர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறதே இல்ல சார். குட் மீரா, ஐ லைக் இட். இப்போன்னு இல்ல மேடம், என்னைக்கும் நான் சந்திரா சாருக்கும் உங்களுக்கும் ஆதரவா தான் இருப்பேன். சந்திரா சார் திறமைய பத்தி எனக்கு தெரியும். அண்ட் ஐம் ஷூர் he will prove who he is. என்ன இதெல்லாம் சந்திரா சாருக்கு எப்போ கிடைச்சிருக்க வேண்டியது, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பெட்டர் லேட் than never மேம். சந்திரா ஆபீஸ் கிளம்பும் போது இவ்ளோ பாசிட்டிவா நீ பேசுறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க் யூ வெரி மச். ஓகே மீரா, டேக் கேர். பை. பை மான்சி. சந்திரா. யா மான்சி. ஓகே, பை. பை. மான்சி மேடத்தை நம்ம வழிக்கு கொண்டு வந்தாதான் அடுத்து நாம சில விஷயங்களை இங்க செய்ய முடியும். அதுக்கு ஒரே வழி மான்சி மேடத்தை புகழறதுதான். வாட் எல்ஸ் மீரா? ஒரு விஷயம் இருக்கு மேடம்.
அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல. மீரா, for the first time நான் ஹாப்பி ஆகுற மாதிரி இன்னைக்கு நீ பேசியிருக்க. So, இப்போ நீ என்ன வேணாலும் என்கிட்ட பேசலாம். I will listen to you calmly. சொல்றது இல்ல மேடம், வாங்க காட்டுறேன். What? இந்த வீட்ல உங்களுக்கு தெரியாம என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, வாங்க சொல்றேன். இவளை இத்தனை நாளா கைக்குள்ள போட்டு வச்சுக்காம தப்பு பண்ணிட்டோமோ? போனது போகட்டும். இனிமே இவகிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே நடந்துக்கலாம். அப்பதான் இந்த வீட்ல சில விஷயங்களை நம்மளால பண்ண முடியும். என்ன மேடம் யோசிக்கிறீங்க? வாங்க போலாம். ம். பாருங்க, வாங்க. பாத்தீங்களா மேடம்? வாட் இஸ் திஸ் மீரா? இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சாமிய இந்த பூஜை ரூம்ல நான் பார்த்ததே இல்லையே. அதுக்குதான் மேடம் உங்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். வீட்ல இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாம இந்த சாமி எப்படி இங்க வந்துச்சு? இது என்ன பூஜை? யார் பண்றா? ஏன் பண்றா? என்கிட்ட கேட்டா how will I know மீரா? உங்ககிட்ட கேக்கல மேடம். இத பத்தி எல்லாம் தயவு செஞ்சு யோசிங்கன்னு சொல்றேன். தெரியல, மாமின்லா தான் எப்பவும் பூஜை அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதையும் அவங்க தான் பண்ணிருக்கணும். அவங்க பூஜை செஞ்சா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு தானே செய்வாங்க. என்னைக்காவது அவங்க ரகசியமா பூஜை செஞ்சிருக்காங்களா? ரகசிய பூஜையா? ஆமா மேடம், இது ரொம்ப ரகசிய பூஜை தான். நம்ம வீட்ல எதுக்கு ரகசிய பூஜை? யார் பண்ணணும்? அதான் புதுசா ஒருத்தி வந்திருக்காளே, அனு. அவதான் இந்த ரகசிய பூஜைய செஞ்சிட்டு இருக்கா. அனு எதுக்கு ரகசிய பூஜை எல்லாம் பண்ணணும்? ஏன்னா அனு இந்த பூஜையை செய்யறதே உங்களுக்கு எதிராதான். இது அவளால வெளியே சொல்ல முடியுமா என்ன? அதான் யாருக்கிட்டயும் சொல்லாம ரகசியமா செஞ்சிட்டு இருக்கா. நான் மட்டும் இத கண்டுபிடிச்சு சொல்லலைனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? பட் அனு எதுக்கு எனக்கு எதிரா பூஜை பண்ணணும்? வேற எதுக்காக? சொத்துக்காக தான். இந்த வீட்ல தைரியமா சூர்யா சார கேள்வி கேக்குற ஒரே ஆள் நீங்க தான். நீங்க கேள்வி கேட்டா உங்க மேல இருக்கிற மரியாதையில அவரும் அமைதியா இருந்துருவாரு. இப்ப கூட பாருங்க, பிசினஸ் எல்லாத்தையும் சந்திரா சார் பாத்துக்கிட்டோன்னு சூர்யா சாரே சொல்லிட்டாரு. இதை எப்படி அவளால தாங்கிக்க முடியும்? அனு அப்படிப்பட்ட பொண்ணா? பார்த்தா ரொம்ப அப்பாவி மாதிரி இருக்கா. அதுதான் அவளோட பிளஸ் பாயிண்டே. அத பார்த்துதான் சூர்யா சார் ஏமாந்துட்டாரு. இப்ப அடுத்து உங்களை தான் குறி வச்சிருக்கா. உங்களுக்கு எதிர உக்கிரமான ஒரு பூஜை பண்ணி உங்களை செல்வாக்கு இல்லாம ஆக்குறது தான் அவளோட பிளானே. எனக்கு எதிராதான் அனு பூஜை செய்யறான்னு உனக்கு எப்படி தெரியும்? வேற யாருக்கு எதிரா இதெல்லாம் பண்ணுவா? நார்மல் பூஜைனா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு பண்ண வேண்டியதானே? இதே ரூமுக்கு நீங்களும் வந்திருக்கீங்கல்ல, ஆனா இந்த மாதிரி பூஜை செட்டப்ப உங்களால பார்க்க முடிஞ்சுதா? பாருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொல்றத நம்புங்க மேடம். நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போறேன்? இத்தனைக்கும் நம்ம 2 பேருக்கும் அவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாதுன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். இவ்வளவு சொன்ன பின்னாடி நீங்க என்ன நம்பலனா லாஸ் எனக்கு இல்ல மேடம், உங்களுக்கு தான். ஏன் அனு இப்படியெல்லாம் பிஹேவ் பண்றா? எதா இருந்தாலும் டைரக்டா பேச வேண்டியதானே? ஆக்சுவலா எனக்கு இந்த மாதிரி உக்கிரமான பூஜை எல்லாம் எனக்கு ரொம்ப பயம். அது தெரிஞ்சுதான் அவ இந்த பூஜை மேட்டரையே கையில எடுத்திருக்கா. அவ எனக்கு ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட்டா பேசினா நான் பதில் சொல்லிடுவேன்ல. பட் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு மேடம். ரியலி? எஸ் மேடம். நான் உங்களை பார்க்க வந்ததே அதுக்குதான். சந்திரா சார் முன்னாடி சொல்ல வேண்டானுதான் தனியா உங்களை கூட்டிட்டு வந்தேன். நல்ல வேலை சந்திரா முன்னாடி இதெல்லாம் சொல்லல. சொல்லி இருந்தா இதெல்லாம் போய் எங்க அண்ணி இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி உன்னையும் திட்டி வரட்டிருப்பான். ஓகே மீரா, இப்போ அடுத்து என்ன பண்றது? என்ன பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். நீங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தா மட்டும் போதும். நீ எனக்கு இவ்ளோ பண்ற, உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேனா? ஐ அம் வித் யூ மீரா. தேங்க்யூ மேடம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. அனு இந்த பூஜையை பண்ணாதானே உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அவளை பூஜையே செய்ய விடாம நான் பாத்துக்கிறேன்.
அனு 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 உன்னை பார்க்கவே ரொம்ப டயர்டா இருக்கியே, என்னாச்சு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். நோ நோ நோ, பார்த்தாலே தெரியுதே நீ ரொம்ப டயர்டா இருக்கேன்னு. எவ்வளவு நாள் உன்னை பாக்குறேன், எனக்கு தெரியாதா நீ டயர்டா இருக்கியா இல்லையான்னு? ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்தேன்ல, அதுல டயர்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ் கரெக்ட். காலையில ஏதாவது சாப்பிட்டியா? சி தட்ஸ் த ரீசன். இரு, உனக்கு குடிக்க நான் ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மேடம், நானே எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நோ அனு, எப்பவும் எல்லாரும் கூடயும் சிரிச்சு பேசிக்கிட்டு யார் என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்ற அனு தான் எனக்கு தெரியும். அப்பப்போ என் கூட நீ சண்டை போட்டாலும் உன்னை அப்படி பாக்குறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். உன்னை டயர்டா பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இரு, இது வரேன். ரகசிய பூஜையா பண்ற? நீயும் சூர்யா சாரும் எங்க போனீங்க, எந்த ஊர்ல இருந்தீங்கன்னு கேட்டா எதுக்கும் பதில் சொல்றது கிடையாது. நான் என்ன சொன்னாலும் அதுக்கு மட்டும் உடனே பதிலுக்கு பதில் சொல்ல வேண்டியது. இந்த மோர குடி, அப்புறம் நீ எப்படி பூஜை செய்யறன்னு நானும் பாக்குறேன். அனு, இந்த பூஜையை நீ மான்சிக்கு எதிரா செய்றியா இல்ல எனக்கு எதிரா செய்றியா அல்லது ஒட்டு மொத்தமா இந்த குடும்பத்துக்கு எதிரா செய்றியான்னு எதுவுமே எனக்கு தெரியாது. எது எப்படி இருந்தாலும் இந்த பூஜை நடக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்குதான் உனக்கு இந்த மோரு. இந்தா குடியானு. தேங்க்ஸ் மேடம். உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மேடம். இப்ப கூட பாருங்க, திடீர்னு என் மேல அக்கறையா பேசுறீங்க, மோரெல்லாம் கூட குடுக்குறீங்க. அது அப்படிதான். யாரும் இந்த மீராவை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நீ மோர குடி. மேடம், நீங்களும் கொஞ்சம் குடிங்க, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நான் வேணா இன்னொரு டம்ளர் கொண்டு வரவா? ஐயோ, நோ 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 நோ. ஐ மீன், நான் இப்பதான் சாப்பிட்டுட்டு வந்தேன், நீ குடி. மேடம், மா முதல்ல மோர குடிமா, அப்புறம் எல்லாத்தையும் பேசிக்கலாம். மோர குடி. இவ குடிக்கிறதுக்குள்ள நமக்கு மயக்கம் வந்துடும் போல இருக்கு. அப்பா, குடு குடு, நான் வச்சிடுறேன். படுத்துக்கோ அனு, அப்படியே ரெஸ்ட் எடு. இல்ல மேடம், எனக்கு தூக்கம்லாம் வரல. தூக்கம் வரலன்னு வாய் சொல்லுது, ஆனா அதே வாயில கொட்டாவியும் வருதேமா. ஆமா மேடம், திடீர்னு கொஞ்சம் டயர்டா தான் இருக்கு. படுத்துக்கோ அனு, படுத்துக்கோ. வெரி குட். அப்படியே தூங்க. பூஜையெல்லாம் உன் கனவுலயே பண்ணிக்கோ. அப்ப கூட உன் கனவுல நான் வந்து அந்த பூஜையை பண்ண விடாம தடுப்பேன். அனு, இந்த மீரா உன்னை முடிவு பண்ணிட்டா அதை நடத்தி காட்டாம விடவே மாட்டான்.
எப்படி இந்த கயிறை இவ கையில கட்டியிருக்கா? இங்கிருந்து போகும்போது அனு கையில இந்த கயிறு இல்லையே.